ஜாக்லின் அவர்கள நம்ம ஆங்கரா பார்த்துருக்கோம். செம்ம ஜாலியா பார்த்துருக்கோம். ஆனா டெரராவும், பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் இந்த பிக் பாஸ் சீசன் 8 கூட வீட்டுக்குள்ள பார்க்கறதுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு தான் கிராண்ட் லான்ச் வந்து நடந்தது. பெண்கள்லாம் இந்த இடத்துல தான் படுக்கணும், தூங்கணும், உறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸும் வந்து பேசியிருந்தாங்க. ஆனா இவங்க மட்டும் அதெல்லாம் முடியவே முடியாது. நான் வந்து வெளிய தான் படுத்துப்பேன். இதுக்குள்ளலாம் வரவே மாட்டேன். ஏன்னா அது வந்து நாமினேஷன் அதுக்கப்புறம் வந்து பேசுறது அது மட்டும் தான் என்னுடைய உரிமை. அந்த நாமினேஷனை விட்டு தரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கதைகளும் கட்டுக்கதைகளும் அதுக்கப்புறம் நிறைய உண்மைகளும் வந்து பேசியிருந்தாங்க. சரி, அதெல்லாம் அக்செப்டபிள். வந்து முதல் நாள்லேருந்தே கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் அவர்களே சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் பயங்கர கண்டென்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நைட்லேருந்தே. இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து போர்ஷனை வந்து பிரிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கம் வரக்கூடாது, அவங்க வந்து இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து ஆண்கள் கிட்ட இவங்க வந்து எதுக்குமாகவும் போகக்கூடாது பெருசாக, பெண்கள் கிட்ட ஆண்களும் பெருசாக வரக்கூடாது. அப்படி ஒரு வேலை வந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க செய்கிற மாதிரி வந்து இருக்கும். அதாவது பெண்கள் சொன்னால் ஆண்கள் செய்யணும், ஆண்கள் சொன்னால் பெண்கள் செய்யணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் இருக்கிறதுனால சமைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஒரு 3 பேரும் ஆண்கள் ஒரு 3 பேரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி க்ளீனிங் ஒர்க்கில் பெண்களில் ஒரு 3 பேரும் ஆண்களில் ஒரு 3 பேரும் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வேலைகளை பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பட் அவங்கக்கிட்ட வேறு எதுக்காவது போய் நின்றா சொல்லப்போனால் கிச்சன் வந்து ஆண்கள் கிட்ட தான் இருக்குது. சொல்லப்போனால் அந்த வாட்டரெல்லாம் இருக்குது இல்லையா, தண்ணீர், அந்த தண்ணீரை வந்து கேட்கணும் அப்படின்னா கூட அவங்க ஏதாவது ஒரு டாஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டோ ஏதோ வந்து பண்ண வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுனால தண்ணியை பிடிச்சிட்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பொருட்களை வந்து திருடிட்டு வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் வந்து பிளான் பண்ணுறாங்க. குறிப்பாக ஜாக்லின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஸ்டவ்வோட லைட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து திருடணும் அப்படின்னு நினச்சது. அப்புறம் தண்ணீரை வந்து பிடிச்சிட்டு வந்து நிறைய வச்சுக்கலாம், அவங்ககிட்ட அடிக்கடிக்கு போனோம் அப்படின்னா டாஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம திருடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்கள் வந்து பாத்ரூமாக போய் கீழே படுத்து கொண்டு அப்படியே இறங்கி ஆண்களுடைய ரெஸ்ட் ரூம்குள்ளே உள்ளே போய் எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தது. இதெல்லாம் பார்க்க பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தாலும் கூட டாஸ்க்கே இன்னும் ஆரம்பிக்கல, இப்போ தான் வீடை பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் இப்போயே நீங்கள் இதெல்லாம் திருடியே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இருக்கேன். பட் ஆண்கள் சைடு வந்து பெருசாக வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பண்ணுறாங்க. ஆனாலே அவங்க இந்த மாதிரி லோக்கலாக வந்து பண்ணல, இந்த திருடலாம் இது வந்து செய்யலாம் அப்படின்லாம் இல்லை. சரி, அவங்க உள்ளே வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்போம், அது ரொம்ப ஃபன்னாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நம்மளும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவங்களும் என்டர்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணுறாங்க. பட் பெண்கள் வந்து நம்ம வந்து ஆண்கள் பக்கமே போகக்கூடாது, அப்படியே போனாலே நம்ம பெருசாக டாஸ்க்கெல்லாம் வந்து செய்யக்கூடாது, அவங்க பொருளையே திருடிட்டு வந்து வச்சுட்டு அவங்களையே நம்ம வந்து டாஸ்க் பண்ண வைக்கணும், அவங்க ஒரு வேளை அதை கேட்டாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் ஜாக்லின், ஆனந்தி, சௌந்தர்யா, அப்புறம் வந்து தர்ஷிகா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக முக்கியமான மைண்டாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிதா, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாக்லின் தான். ஸோ இது எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. இதை விஜய் சேதுபதி அவர்கள் பார்ப்பாங்க, பார்த்துட்டு வீக்கெண்டில் எந்த மாதிரியான ரியாக்ஷன் வந்து இதுக்கு கொடுக்க போகிறாங்க இந்த திருடி வச்சிருக்கிற பொருள்னால. அதே மாதிரி பிக் பாஸும் பார்த்துட்ருக்காரு. முக்கியமாக இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் பண்ணும்போது தான் பிக் பாஸ் வந்து வச்சு செய்வார், ஆப் படிப்பார் அப்படின்றது தெரியும். ஸோ இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக இதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்க போகிறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ ஜாக்லின் அவர்கள் அண்ட் கேர்ள்ஸோட டீம்ஸ் எல்லாம் திருடுறதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா அதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.